நம்முடைய அஸ்ட்ரோ ஆத்தங்குடியார் மாரிமுத்து சேனலில் பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும். அதாவது இந்த ஆனி மாதம் தேய்பிறை அஷ்டமி பகவதா அஷ்டமி என்ற அஷ்டமி வருகிறது. அதாவது 18/6/2025 ஆனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை காலை மணி 11 மணி முதல் மறுநாள் 19/6/2025 ஆனி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணி 1 நிமிடம் வரை அஷ்டமி நிகழ்கிறது. இந்த தேய்பிறை அஷ்டமியின் பெயர் பகவதா அஷ்டமி. இந்த அஷ்டமி அன்று கோமூத்திரம் என்று சொல்லக்கூடிய கோமயம் மட்டுமே அருந்தி, என்ன சார் திடீர்னு இப்படி குண்டை போடுறீங்க? உண்மைதான் சார், சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு பகவதா அஷ்டமிக்கு கோமூத்திரம் மட்டுமே அணிந்து, ஆமாம் அதை மட்டுமே சாப்பிடணும், விரதம் இருக்கணும். விரதம் இருந்து அதிகாலையில் நம்முடைய விநாயகப் பெருமானை வழிபட்டுவிட்டு கோமாதாவுக்கு பூஜை செய்து சிவனையும் பூஜித்து அஷ்டமி நிகழும் வேளையில் கால பைரவரையும் வழிபாடு செய்து பூஜை செய்தால் அவர்களுக்கு சகலவிதமான ரோகங்களும் என்று சொல்லக்கூடிய சகலவிதமான நோய்களும், மருத்துவர்கள் சொல்லக்கூடிய சகலவிதமான நோய்களும் விடுபட்டு முத்தி நிலை அடைவார்கள். இறைவனடி சேரும்போது எந்தவித தொல்லையும் இல்லாமல் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களை பிடித்த பாவமெல்லாம் தொலைகிறது. 7 நடக்கிறவா, அஷ்டமிச்சி நடக்கிறவா, அர்த்தாசிமசி நடக்கிறவா, கண்டசனி நடக்கிறவா, சனி தசை நடக்கிறவா, ராகு தசை நடக்கிறவா, அதை அஷ்டமி பூஜையிலே கலந்துக்கலாம் இல்லை, எல்லாருமே கலந்துக்கலாம். நீங்கள் வளபிறை அஷ்டமியில் போனாலும் சரி, தேய்பிறை அஷ்டமியில் போனாலும் சரி, மாதம் மாதம் வரக்கூடிய வளபிறை அஷ்டமிக்கு துர்காஷ்டமின்னு பேர். தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி கைலபைரவா அஷ்டமி என்று சொல்லப்படுகிறது. அதில் சிறப்பான அஷ்டமி இந்த பகவதா அஷ்டமி. பகவதா அஷ்டமி வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும்.